போட்டார பெரியவரு. அவர் மூத்த சம்சாரத்து பிள்ளைங்க மருமகள் வந்து ஒரே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கம்மா. கொஞ்சம் வாயமானே இருவர. டே தம்பி, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. ஆமா, இது உங்க குடும்ப விஷயம், நாம தலையிடுறது அவளுக்கு நல்லது. என்னடா அது, அந்த பொண்ணு யாரும் இல்லாம அனாதையா நிக்குது. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட உதவி செய்யலன்னா எப்படி? நீ சும்மா கடை, நீ வாடி. வீட்டுக்கு வந்து சேரல, அதுக்குள்ள நீ எப்படி பணத்தை எடுப்பேன்? இந்த வீட்டு எஜமானி இல்ல இவ, நம்மளை எவன் தட்டி கேட்க போறான்ற தைரியம் அவளுக்கு, அதான் எடுத்துட்டா. ஏமா அப்படி எல்லாம் பேசுற? ஒரு நாள் பூரா நாங்களும் வச்சுதான் பார்த்தோம், நீங்க வரல. அப்புறம் வக்கீலையா சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுத்தோம். வக்கீலா? ஏச்சே, அவர் சொல்லிருக்க மாட்டாரு, இவ சொல்லித்தான் பணத்தை எடுத்திருப்பா. ஏன்னா அப்ப செத்து கிடக்குறான், கொள்ளி வைக்க புள்ள வந்து சேரலையே ஊர்ல 4 பேர் என்ன பத்தி திட்டவானா? அம்மா, இவளை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுமா. எனக்கு தெரியாம என் சொத்து எல்லாத்தையும் வளைச்சு போட்டுக்க பார்த்தா எப்படியோ விஷயம் தெரிஞ்சு நான் வந்து சேர்ந்தேன். எங்க அப்பா கிட்ட நியாயத்தை கேட்டேன், அவருக்கு தான் மூளையே கிடையாது. பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன மரியாதையெல்லாம் பேசி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. நீங்களே சொல்லுங்க, அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஆண்டவன் எத்தனை நாளைக்கு பொறுத்துப்பான்? எனக்கு துரோகம் பண்ணி சொத்து எல்லாத்தையும் தன் பேருக்கு எழுதி வாங்கிக்க அவ வக்கீல வர சொல்லி லெட்டர் போட்டிருக்கான். ஏன் நல்ல நேரம் வக்கீல் வந்து சேர்றதுக்குள்ள எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு. அவர் எங்க செத்துருப்பாரு? இவதான் சாகடிச்சிருப்பா. ஏமா அநியாயமா அந்த பொண்ணு மேல பழிய போடுற? பாவம், ஒரு சின்ன வயசுல புருஷனை பறி கொடுத்துட்டு பரிதாபமா நிக்கிறாளே. அப்படி வாங்க வழிக்கு. சின்ன வயசா? சின்ன வயசுல கணவனை யார் கட்டிக்க சொன்னது? எங்க அப்பா மேல ஆசைப்பட்டா கட்டிக்கிட்டா? சொத்து மேல ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டா, அனுப்பிச்சுட்டா, இப்ப அனுபவிக்க பாக்குறா. அந்த பொண்ணுக்கு தான் சொத்து மேல ஆசைன்னு வச்சுக்குவோம். உனக்கு சொத்து மேல ஆசையே இல்ல பாரு. அதான் உங்க அப்பா சீரியஸ் சொத்தையெல்லாம் சுருட்டின்னு போலான்னு உன் பொண்டாட்டியோட வந்த. உங்க அப்பனுக்கு தான் உன் கதையெல்லாம் தெரியுமே. நல்ல டோஸ் கிட்டாரு வாங்கி கட்டின்னு போனேன். எங்க அப்பா என் மேல வச்சிருந்த பிரியாம பாசம் உனக்கு என்ன தெரியும்? பொண்ணை பார்த்தா பாசமலரே எடுத்தாங்களாம். ஆமா, நீ மாத்திரம் தான் வந்துக்கிறியா? பின்னால எல்லாம் இல்ல ஏதாவது வந்துக்கிட்டா? என்ன திமிரா பேசுற பாத்தீங்களா? திமிருக்கு பேசினா மரியாதை கட்டி போட்டு ஜாக்கிரதை. சும்மா இருடி. பின்ன என்னமா திமிருங்கிறா? இவ விட்டு சொத்துச்சு நான் வளர்ந்துங்கிறேன். நீ வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்க போறியா இல்லையா? அவ எப்படி வாய மூடிட்டு சும்மா இருப்பா? எங்களை அவமானப்படுத்துறதுக்கு நீ இப்ப தயார் பண்ணிட்டாளா? இன்னும் பேச்சு சும்மா இருடி. இத பாருமா, நல்லது கெட்டதுன்னா 4 பேர் வரத்தான் செய்வாங்க, போகத்தான் செய்வாங்க. இப்ப பாருங்க, இது எங்க குடும்ப விஷயம். நல்லது கெட்டது யாரும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. முதல்ல நீங்க எல்லாரும் வெளியே போங்க. சரியா, போன நாங்க என்ன குந்தினா இருக்க போறோம்? பாரு, ஒண்ணு மாத்திரம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு பாவ மரியாதை அந்த பொண்ணை கண்ணுங்களங்க வச்சா நீ விளங்க மாட்ட. வாயமா போலாம். அட வாயமா, நீ மூஞ்சி கொசரம் தான் விட்டு வச்ச. இன்னாமா அழட்டிக்கினா? ஐயா, இந்த நேரத்துல நீங்க இல்லாம போயிட்டீங்களே. என்னம்மா? அந்த பொண்ணை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க போல. ஒண்ணும் இல்ல சார், நியாயத்தை எடுத்து சொல்ல போனா இன்னா கத்துறாவா. அந்த பையனை வேணா ஒரு வகையில சேர்த்துக்கலாம், பொண்ணு ரொம்ப மோசமா. தெரியுதா? புண்ணியவதி கால் எடுத்து வச்சானா ஊடு 2ஆ போடணும், மூஞ்சில எழுதி ஒட்டி வச்சுக்கிற. சும்மா இருடே. ஐயா, இங்க போங்க. ஐயா, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறாப்ல பண்ணுங்க. அது முகத்தை பார்க்க முடியல. சரிம்மா. நியாயமா இங்க வா, நாம இங்கே இருப்போம். என்ன நடக்குதுன்னு கண்டுக்குவோம். பாப்பா, வாங்க வக்கீல் சார். வெளியே இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? இங்க நடந்த நாடகத்துல உங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்பா உண்மை புரியாம ஏதோ பேசிட்டு இருக்க? கொஞ்சம் உள்ளவா. ஏன்பா சாவு வீட்டுக்கு துக்க விசாரிக்க வந்தியா, சண்டை சச்சரவு போட வந்தியா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாக்குறவங்க என்ன குத்துவாளியா நினைக்கணும்னு தானே அக்கம் பக்கத்துல கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கு சாட்சி அவங்க வரவழைச்சிருக்கா. நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம அபாண்டமா அந்த பொண்ணு மேல பழிய சுமத்தாத. உனக்காக ஒரு நாள் பூரா காத்துக்கிட்டு இருந்தோம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உடனே பாடி எடுங்கிறாங்க. எப்படி வச்சுட்டு இருக்க முடியும்? அட ஏன் சார் பொய்யெல்லாம் சொல்றீங்க? அவன் என்ன வர்றது, இவனுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கிறதுன்னு அவன் சொல்லிருப்பா. பணத்துக்கு போடுன்னு இருப்பா, போட்டுருப்பீங்க. சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காத. மேற்கொண்டு என்ன செய்யணும்? மேற்கொண்டு சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? மாமா செத்தான்னு தெரிஞ்சதும் இவன் மாமா எதை சொல்லிட்டானோ, வாங்க கிராமத்துக்கு போலாம். இத பாருங்க, இப்ப நீங்க அந்த வீட்டுக்கு போக முடியாது. நாங்க அந்த வீட்டுக்கு போக முடியாது. ஆமா, அது உங்க அப்பா வீடு. சட்டப்படி அவர் மனைவிதான் அங்க இருக்கணும். ஓஹோ, வக்கீல் சட்டத்தை பத்தி பேசுறீங்க. அவ எப்படி எங்க வீட்டுல நுழையலாம்னு பாத்துக்கிறேன். அப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. உங்க அப்பா அவளை தொட்டு தாலி கட்டிருக்காரு. அவளை தொட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பெத்தெடுத்திருக்காரு. சட்டப்படி பெத்த பிள்ளைக்கு தான் சொத்து சேரும். இவர்கிட்ட என்னங்க பேச்சு? சொத்து சொகன்னு எவன் அங்க வந்துருவான்னு பாத்துருவோம். வாங்க போலாம். இத பாருங்க, நீங்க நியாயத்துக்கு கட்டுப்படல, அப்புறம் கோர்ட்ல தான் சந்திக்க வேண்டி வரும். கோர்ட்லயா? ஓகே ஓகே, லெட் அஸ் மீட் இன் தி கோர்ட். வாடி போலாம். எவனால சாட்சி சொல்றானோ அவன் வேணா கோர்ட்ல பாத்துக்கிறேன். வக்கீலையா, எனக்கு சொத்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். தயவு பண்ணி என்ன தனியா விட்டுருங்க. என்னம்மா குழந்தை மாதிரி பேசிட்டு? நியாயம்னு இருக்கும்போது எப்படி விட்டுற முடியும்? நீ விடாத சார். அந்த ஆள் இன்னமா சட்டம் பேசின்னு போறான். ஐயா, நானும் ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு பையனை பார்த்தது இல்லைங்க. இப்படி எல்லாம் வரும்னு எனக்கு தெரியுமா. அதனாலதான் என்னைக்கு அந்த பொண்ணு கழுத்த தாலி கட்டினாரோ அன்னைக்கே சொத்தை பிடிச்சிருங்கன்னு சொன்னேன். கேட்டா தானே? ஊர் ரோட்டில் இல்லாத பெரிய வைக்கிறவன். இந்த அப்படி வா, நம்ம டாக்ஸில போறோம். ரயில விட்டு இறங்கணும்னு எந்த வண்டியும் கிடைக்கலன்னு நம்ம வண்டியில ஏறினேன்.
இப்ப டாக்ஸி ஆட்டோ ஓட ஆரம்பிச்ச உடனே நம்மளை கழட்டி விடுறியா? என்ன நியாயம் இது? மேல ஒரு ரூபா வச்சுக்க. இந்தாப்பா நில்லுப்பா. உன் குடும்பத்துல ஏதோ தகராறு, உனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லையே, நாமளாவது சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சா என்னையே கட் பண்ணி நான் போறேன். சரிதான் போ. இல்லையா என்ன சொல்றேன்? என்ன மேல வைக்கல, எல்லாத்தையும் கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரா? பெத்த பிள்ளை நீ வராம உங்க அப்பா பணத்தை எப்படியா தூக்கலாம்? இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்? அதை விட சீக்கிரட் மேட்டர்லாம் என் கையில இருக்குதுப்பா. அத்தை புரிஞ்சுக்காம என்ன நீ போடான்ட்ட. சரிதான் போ. டேய் வண்டியில ஏறு. இல்லையா ஏதாவது விஷயம் தெரிஞ்சா சொல்லியா, உனக்கு புண்ணியமா போட்டோம். இந்தாப்பா, இந்த பாவ புண்ணியம்லாம் நமக்கு வேண்டாம்பா. சில்லறைய தள்ளு, மேட்டர் சொல்லுங்க. 5 ரூபாய் பேசிருக்கீங்க, மேல ஒரு 10 ரூபாய் போட்டு கொடுங்களேன். பத்தா செத்த உன் மாமன் சொத்து பூரா அடிச்சுக்க போற, ஒரு 100 ரூபாய் தள்ளுவா. சொல்லியா, உன் சின்னம்மாவுக்கு அடிக்கடி ஒரு பெரியம்மா சப்போர்ட் பண்றான்ல. ஆமா, அது யாரது? எதுக்கு எடுத்தாலும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் வரா? அவ எதுக்காக சப்போர்ட்டுக்கு வர்றா? அவளுக்கும் உன் சொத்து ஆச்சுன்னு ஆசைப்பா. அவளுக்கு எங்க சொத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்குதுப்பா. அந்த அம்மாவுக்கு ஒரு பையங்கிறான், அவனுக்கும் ஒரு சின்னம்மாவுக்கும் ஒரு சின்ன லிங்க். சொத்தோட அந்த பொண்ணை வலிச்சுக்கலான்டா அந்த பெரியம்மா அலைஞ்சுங்கிறா. ஓஹோ, அப்படியா விஷயம்? இந்தாப்பா, ஓட்டுக்கு அனாவசியமா செலவு பண்ணின்னு அலையாத. இந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கோ. கோர்ட்டுக்கு போனா எப்படிடா ஜெயிக்கிறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப அருமையான பாயிண்ட் கிடைச்சு போச்சு. நான் அடிச்சிடறேன் பாரு. வா யோ, உன் வண்டியில போனாயா? இந்த வண்டியில ஏறாதப்பா. ஒண்ணு நான் இந்த வண்டியில ஏத்தின்னு போனா இந்த விஷயத்த நான் தான் உன்கிட்ட சொல்லிக்கினேன். அந்த பெரியம்மா பிள்ளை நம்ம கிட்ட தகராறுக்கு வருவான். நீ டாக்ஸி ஆட்டோல போப்பா. இந்தாப்பா, சொத்து உன் கைக்கு வந்தா நம்மளை கொஞ்சம் கவனிச்சுக்க. மீசையை பத்தி இல்லாத புள்ளாலாம் சொல்லி விட்டுட்டா தகராறு தான் வரப்போகுது. தகராறு வரணும் தான்டா சொல்லிக்கிறேன். இவன் போற வேகத்தை பார்த்தா அவன்கிட்ட போய் இவன் கண்ணா பின்னான்னு பேசுவான். மீசைக்கு கோவம் வரும், அடிதடி ஆகும். ஈஸியா மீச 6 மாசம் 1 வருஷம் உள்ள போயிடுவான். நமக்கு லைன் கிளியர். ஏறா வண்டியில. அடியே பூங்காவனா, தாயக்கா உன்னதான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்கலான்னு வந்தியா? இந்த கிருஷ்ணன் தம்பிக்கு பாரு, அதுதான் நம்ம டிவிஷன்ல நிக்க போகுது. அட நீ ஒண்ணு, கிருஷ்ணன் நின்னா என்ன, கோவிந்தன் நின்னா என்ன, நாம என்னைக்கும் கிருஷ்ணாயனுக்கு கீழே தான் நிக்க போறோம். இப்ப சொன்ன பாரு, இது மாதிரி நாமெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நம்ம புள்ளாண்டா வரணும்னு நாங்கெல்லாம் வேலை செய்யறோம். பாரு, கிருஷ்ணன் மட்டும் ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்க, கட்சிக்கு முக்கியமானவர், நிச்சயமா மந்திரி பதவி தான் கிடைக்கும். நம்ம பேட்டையில இருக்கிற ஒருத்தருக்கு மந்திரி பதவி கிடைச்சதுன்னா என்ன பெருமையா இருக்கும். அப்போ அவரு மந்திரியா வருவான்னு சொல்றியா? அட பெட்டு கட்டண்டி பெட்டு. நீ இம்மா தூரம் சொல்லும் போது செட்டப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏமா தாயே, உன்னை நம்பிதான் நல்ல காரியத்துல இறங்குறேன். நீதான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வைக்கணும். உங்கள் ஓட்டு கிருஷ்ணனுக்கு, உங்கள் ஓட்டு கிருஷ்ணனுக்கு, உங்கள் சின்னம் பாரதி சின்னம், போரை பிடித்தவள் பாக்கியசாலி, போரை பிடித்தவள் பாக்கியசாலி, உங்கள் ஓட்டு கிருஷ்ணனுக்கு, உங்கள் சின்னம் பாரதி சின்னம். போடுங்கம்மா ஓட்டு பாரதி சின்னத்தை பார்த்து, போடுங்கம்மா ஓட்டு பாரதி சின்னத்தை பார்த்து. உங்கள் ஓட்டு கிருஷ்ணனுக்கு, உங்கள் ஓட்டு கிருஷ்ணனுக்கு, உங்கள் சின்னம். ஆமா, பானையில போட்டு போட்டுங்க, நம்ம வீட்டு சோத்து பானையில காலியா கிடக்குது. யாராவது பானையில போட்டுக்கிட்டு வந்தா நம்ம வீட்டு சோத்து பானை கொடுத்து தலையில போட்டு ஓட. அண்ணாத்த கேட்டுக்கினியா என்ன பேசிக்கிறாங்கன்னு? வித்ரா அவன் எதிர்கட்சி ஆள்டா. எல்லாமே எதிர்கட்சியில தான் இருக்காங்க. நம்ம கையில ஸ்ட்ராங்கான ஆளுங்க இல்ல, ஓட்ட கேன்வாஸ் பண்ண முடியாது. தம்பி, கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்ன? நான் சொல்லல பூங்காவனா, இவதான். இவளை மட்டும் நம்ம பக்கத்துல வச்சுக்கணும்னு வச்சுக்க, எதிர்கட்சிக்கு ஒரு ஓட்டு போகாது, எல்லாத்தையும் அலேக்கா கொண்டாந்துருவா. அப்படியா? அப்ப நம்ம தொகுதி மகளிர் பகுதிக்கு தலைவி ஆகிட வேண்டியதுதான். சொல்லாத, செய்து காட்டு. இரு, நம்ம செயலாளர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். என்னையா, தலைவி ஆகிட வேண்டியதானே? ஏங்க, இப்பதான் 3வதுல ஒரு பொண்ணுக்கு இதே பதவியை போட்டு கொடுத்தீங்க. உங்களுக்கே இன்னும் பதவி வரல, அதுக்கு முன்னால 3 பேருக்கு பதவியா என்ன ஆக போதோ? நம்மள உதார விட்டு தானே சீட்டு வாங்கியிருக்கோம். நீ எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு, அவ கையில ஓட்டு வருதுன்னா புடிச்சுக்க வேண்டியதானே. அவர் என்ன பணமா குடுக்கறேங்கிறாரு, பதவி தானையா குடுக்கறேங்கிறாரு. அண்ணாத்த நீ கூட அண்ணாத்த. இந்த பாரு, நாங்கெல்லாம் ஒரு மனதா இந்த பதவியை தரோம். என்ன சொல்ற? சம்மதம் தானே? உங்க லெவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நல்லா இருக்காது. நல்லதா கெட்டதோ ஜாயின் பண்ணிக்கிறேன். காரியம் முடிஞ்சது கட்டி விட்டுறாரு. மிஸ்டேக் பண்ணிக்கிட்ட பாரு. நாளைக்கு நான் ஒரு மந்திரி ஆயிட்டுன்னு வச்சுக்க, உன்னை பர்சனல் செக்ரட்டரியா வச்சுக்கிறேன். சொல்லிட்டேல்ல, எங்கள் ஓட்டு கிருஷ்ணனுக்கு. இந்த சூழ்நிலையில கல்யாணிய கிராமத்துக்கு அழைச்சிட்டு போறது அவ்வளவு நல்லதா படல. சரி, அவன் மாமன் இங்க வரவழைக்கலான்னு பார்த்தா அவனும் ஒழுக்கமானவனா தெரியல. அந்த பொண்ணு கதிதான் என்ன ஆகுறது? நான் உடனடியா கிராமத்துக்கு போய் ஆக வேண்டியதை பாக்குறேன். அது வரைக்கும் கல்யாணிய உங்க பொறுப்புல விட்டுட்டு போலாம்னு நினைக்கிறேன். ஏதா மேல மேல நமக்கு தொந்தரவு கொடுக்கறானேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சாதீங்க. ஐயா, அது என் குழந்தை மாதிரி, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க முன்ன போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க.
வாமா ஆமா போமா உள்ள போ. நியாயமா தாங்கினுங்கிறா, இது நம்மூடு மாதிரி. என்னால உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சிரமம். இத பாரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உன்னை என் பொண்ணா நினைச்சு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ என்ன வித்தியாசமா நினைக்கிறதா இருந்தா அப்படிலாம் இல்லம்மா. பின்ன என்ன, போப்பா கூட்டிட்டு போடி. வாமா. அம்மா என்னடா அந்த பொண்ணு இங்கேயம்மா கூட்டு வந்தீங்க? டேய், அந்த பொண்ணை தனியா விட்டா இருக்கிற வேதனை ஏதாவது பண்ணிக்க போகுது. அப்புறம் வக்கீலுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவர் நம்ம நம்பில விட்டுட்டு போயிருக்காரு. இங்க இருந்தா ஊர்ல 4 பேர் என்ன சொல்லுவாங்க? என்னடா சொல்லுவாங்க? என்னம்மா புரியாத மாதிரி பேசுறீங்க? நானும் கல்யாணம் ஆகாதவன், அந்த பொண்ணு சின்ன வயசு. நாளைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வந்தா அந்த பொண்ணு லைஃப் என்ன ஆகுறது? ஊர் உலகம் பேசுறத பத்தி கவலைப்பட்டா அந்த பொண்ணு வாழ்க்கை என்னடா ஆகுறது? நீங்க கவலைப்படாம இருக்கலாமா? நான் அப்படி இருக்க முடியுமா? இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற? அந்த பொண்ணு இங்க இருக்க கூடாது. அந்த பொண்ணு வக்கீல் வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் இங்கதான் இருப்பா. அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா நான் வெளியே போறேன். சிங்கரா, பாருமா, யோசனை பண்ணி தான் அந்த முடிவுக்கு வந்தேன். என்னால அந்த பொண்ணுக்கு நல்லது நடக்கலாம் பரவாயில்ல, கெட்டது நடக்க வேண்டாம். அடடே சிங்காரா, வா வா. என்னடா ரூம்ல ஒண்ணுமே காணோம், தண்ணி பானை மட்டும் பெருசா வச்சிருக்கேன். சாப்பாடு கிடைக்கல, சமயத்துக்கு தண்ணி தாண்டா என்ன காப்பாத்துது. அப்போ காலையில ஒண்ணு சாப்பிட சொல்லு. அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்லிவிட்டா? அதான் நான் வரும்போது தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். கிண்டல் பண்ணிட்டு. ஆமா, அதிசயமா இருக்கு. யார் ரூமுக்கு வந்துட்ட? ரொம்ப நாளா ரூமுக்கு வரல சொல்லிட்டு இருந்தால, அதான் வந்துட்டேன். சரி. ஆடா பாவி, கையில சில்லறை இருக்கும் போதெல்லாம் வாவான்னு கூப்பிட்டா வரல, லாட்டி அடிச்சிட்டு இருக்கேன். இப்ப வந்திருக்கிறியடா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, வீட்டுல இருந்து கேரியர் வருது, ஷேர் பண்ணிக்கலாம். என்னடா சொல்ற? நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலாம் முடிவு பண்ணேன். இங்கேயே வா. அந்த பெரியவர் சம்சாரத்தை பத்தி சொன்னேன்ல, ஆமா. அந்த ஃபேமிலியில கொஞ்சம் தகராறு. அதனால அம்மா அந்த பொண்ணை வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஒரு வயசு பொண்ணு வீட்டுல இருக்கும்போது நான் அங்க இருக்கிறது நல்லா இருக்குமா? நியாயம் தானே. அதனால்தான் அந்த பொண்ணு ஊருக்கு போற வரைக்கும் இங்க இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன சொல்றேன்? ஓகே ஓகே, நீனா பொட்டி பொடிக்கையோட வந்துடுறேன். என்னடா சிங்காரா, இது ஓம் பங்களா மாதிரி. வந்துரு வந்துரு. ஆனா ஒரு கண்டிஷன், நான் இங்க இருக்க வரைக்கும் நான் தான் வாடகை கொடுப்பேன். என்னடா சொன்ன? சிங்காரா, நீ வாடகை கொடுக்கணும், அதை நான் வாங்கிக்கணுமா? பேசாத. அப்புறம் உனக்கு எனக்கு என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்? என்ன அவமானப்படுத்திட்ட, கிரேட் இன்சல்ட். அப்படியெல்லாம் நான் ஆத்திரப்படணும். ஆனா இப்ப முடியாது, நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு. வாடகை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். நாசமா போக, இந்த விரவோட ரோதனையா போச்சு. கருமம். என்னடி அடுப்பாண்ட தனியா குந்திங்கன்னு புலம்பினுக்குற? வரவுன்னு கொடுக்குறா, ஒரே ஈரமா இருக்குது. இத்த கட்டி நம்மால மாடிக்க முடியாதுப்பா. அதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். முடிவா? என்னடி சொல்ற? ஏக்கா, அது எலெக்ஷனை ஜெயிச்சதுமே ஒரு கேஸ் அடுப்புக்கு ஆர்டர் கொடுத்துட வேண்டியதுதான். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறானா? அது யாரடி அவன்? அதான் நம்ம பேட்டையில நிக்கிறாரே அந்த கிருஷ்ணனை தான் சொல்றேன். ஏண்டி, அந்த கிருஷ்ணனுக்கும் கேஸ் அடுப்புக்கும் இன்னாடி சம்பந்தம்? அது இப்ப நம்மாளு ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் பாரு. இப்பவும் கணக்கா? இத பாருக்கா, நாளைக்கு அந்த மனுஷன் மந்திரியா வரான்னு வச்சுக்க. 4 பேர் முன்னால கௌரவமா கார்ல போலாம், சொந்தமா பங்களா தராங்களா. இன்னைக்கு என்ன பிளாட்பாரத்துல பார்த்து கடையை தூக்குடின்னு சொல்றவன் நாளைக்கு என் வீட்டு வாசல காவலுக்கு நிப்பான். இத பாருக்கா, ஒரு டாக்டர் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறது எப்படிக்குது, ஒரு மந்திரி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறது எப்படிக்குது? நீயே சொல்லு பாக்கலாம். ஏண்டி, அப்ப அந்த டாக்டர் என்ன ஆனா, டிரைவர் என்ன ஆனா, வார்ட் பாய் இன்னாடி ஆனா? எல்லாத்தையும் அலாக்கா லைன்லயே வச்சுக்கிறேன். ஆஹா, இப்படியே எல்லாரையுமே லைன்ல வச்சுக்கணும். வா, எல்லா பயிலுங்களும் சேர்ந்து உன்னை எந்த லைன்ல விட போறானுங்களோ தெரியல.